இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ உருளைக்கிழங்கு கிரேவிக்கு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே நான் உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா இந்த மாதிரி உதிர்த்து விட்டுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். 1 2 இருக்கணும். மொத்தமாக போட்டு குழக்குழன்னு அரைக்க வேணாம். அங்கங்கே சாப்பிடும்போது 1 2 வாயில் கடி பண்ணணும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நார்மலாக எப்பவும் செய்கிற உருளைக்கிழங்குக்கு பதிலாக இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. இதை ஒரு தடவை லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ சிம்லேயே ஒரு 2 நிமிஷம் உருளைக்கிழங்கு நல்லா கொதிக்கட்டும். கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். நம்ம நார்மலாக உருளைக்கிழங்கு செய்வோம் பார்த்திங்கன்னா